திரும்பி பார்க்கிறேன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு வித்தியாசமான படத்துடன் உங்களை சந்திக்க வந்திருப்பது சேலம் KR சாமி. எஸ் ஜெயமோகன். ஜெயமோகன் சார், இன்னைக்கு நாம பரிந்துரைக்கு எடுத்திருக்கிற படத்தை பத்தி பேசலாமா? பேசலாம் சார். என்ன படம் சார்? 6 to 60 வரை ரஜினிகாந்த் நடிச்ச படம். சூப்பர் ஸ்டார். இது வந்து SP முத்துராமன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான படம். ரஜினியினுடைய ஒரு மாறுபட்ட வேடம் இது. அந்த படத்தினுடைய கதையை பத்தி நான் இப்ப முதல்ல சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க சார். ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா 2 பேரும் இறந்துடுறாங்க. அந்த குடும்ப பொறுப்பை மூத்த பையன் ஏத்துக்கிறான். அவன் பேரு சந்தானம். அவன் அந்த 3 குழந்தைங்களுக்காக, 2 தம்பி 1 தங்கிக்காக தன்னலம் பார்க்காம கஷ்டப்படுறாரு. அவர் குடும்பத்தை கூட அவர் பெருசா எடுத்துக்கல. கஷ்டப்பட்டு அவங்களை நல்ல நிலைமை கொண்டு வரும்போது அவங்க நல்ல நிலைமைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அவரை விட்டு பிரிஞ்சு தன்னுடைய வாழ்க்கை தான் பெருசுன்னு போயிடுறாங்க. அந்த ஹீரோ சந்தானம் எந்த உதவி இல்லாம, எந்த சப்போர்ட் இல்லாம கஷ்டப்படுறாரு. இப்போ அவருக்கும் அவர் மனைவிக்கும் பல போராட்டங்கள். கடைசியில அவன் என்ன ஆனா, அவனுக்குன்னு எந்த வாழ்க்கை இருந்ததா, மீண்டும் இந்த தம்பி தங்கை எல்லாம் வந்து சேர்ந்தாங்களா, இல்ல அப்படியே அவனை கைவிட்டு போயிட்டாங்களாங்கிறது தான் கதை. ரொம்ப வித்தியாசமான கதை. கண்கலங்க வைக்கிற நடிப்பு சார். அற்புதமான நடிப்பு. அதை பத்தி பார்க்கலாம் சார். சார், இந்த படத்துல வந்து கதாநாயகன் தெரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கதாநாயகி படாபட் ஜெயலட்சுமி. இது உங்களோட சேர்ந்து தேங்காய் சீனிவாசன், சுருளிராஜன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க சார். எடிட்டர் விட்டல், ஒளிப்பதிவு வந்து பாபு. இதுல சிறப்பம்சமே வந்து SP முத்துராமனுடைய இயக்கம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் இந்த மாதிரி கதை வந்து இப்ப எடுபடுமா அப்படின்னு ரொம்ப திங்க். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே ஒரு ஒரு அது என்ன சொல்லுவோம், கொஞ்சம் ஃபாஸ்டான ஆக்டர். அப்ப இது வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் கதைனால அவர் கொஞ்சம் பயந்தாராம். அப்போ SP முத்துராமன் ஒரு 5000 அடி படத்தை அந்த ஷூட் பண்ணதை போட்டு உட்கார வச்சு காட்டினாராம். அந்த படத்தை பார்த்த உடனே ரஜினி அதுல ஃபுல் இன்வால்வ்மெண்ட் ஆனாரா? உண்மைதான். ஆனா ரஜினி வந்து மிக சிறப்பா நடிச்சிருக்காரு. ஒரு நடிகன்றவர் வந்து காமெடி மட்டும்தான் பண்ணுவாரு, ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணுவாரு, இல்ல ஒரு கேரக்டர் ரோல் மட்டும்தான் பண்ணுவாருன்னு இல்லை. ஒரு நடிகன் எந்த வேஷத்துலயும் எந்த கதாபாத்திரத்திலையும் ஏத்துட்டு திறம்பட நடிக்க முடியும்ன்றதுதான் ஒரு சிறப்பான நடிகர். அந்த வகையில ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பா நடிச்சிருப்பார் இந்த படத்துல. இந்த படத்துல வந்து மொத்தம் 4 பாடல்கள். அதுல வந்து டைட்டில் சாங் இளையராஜா எழுதியிருக்காரு. மீதி 3 பாடல் வந்து பஞ்சவர்ணம் எழுதியிருக்காங்க. இந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அருமை சார். அது இளையராஜா சார். சோகத்தை வந்து அவங்கள நம்ம கண் முன்னாடி நிறுத்துறதுக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப உதவிகரமா இருந்தது. வாழ்க்கையே வேஷமா, இதில் பாசம் என்ன நேசம் என்ன பாட்டு சார். சார் உண்மையிலேயே ரஜினி ரொம்ப அழ வச்சிடறாரு சார் அந்த பாட்டு. அந்த பாட்டு பாடும்போது கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கைன்னா இதுதான்டா, இவ்வளவு கஷ்டம் இருக்கான் அப்படிங்கறத நாம ரொம்ப ஆத்மாத்மா உணர வைக்குது. ரஜினிகாந்தோட நடிப்பு முத்தர பதிக்கிறார். அவர் வந்து எப்பவுமே சண்டை ஃபைட்டு இதுலயே பார்த்து 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 ரசிகர்களுக்கு மெதுவா நடந்து மெதுவா அந்த பேசுற டைலாக் பிரசன்டேஷன் எல்லாமே வந்து அருமையா இருக்கும். அதாவது எப்பவுமே பன்முகம் கொண்டவன் தான் ஒரு நடிகனாக ஏற்றுக்கொள்ளப்படுவான். ஒரே மாதிரி நடிச்சா அவன் நடிகன் கிடையாது. சோ அவருக்கு நண்பராக நடிப்பாரு. ஒரு ஒரு மனுஷன் நல்வழிப்படுத்துறதுக்கு நண்பனை தவிர்த்து வேற யாராலையும் முடியாதுன்றதுக்கு அந்த ஷோ ஒரு உதாரணம். அந்த படத்துல ரொம்ப அருமையா சப்போர்ட்டிங் கேரக்டர். அவர் கஷ்டம்னு வரும்போதெல்லாம் அதுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையும் தேவையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்பார். அது ஒரு நல்ல அருமையான கருத்து. அப்புறம் இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா LIC இதுலயும் கொண்டு வந்திருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? லைஃப் இன்சூரன்ஸ். ஆமா, லைஃப் இன்சூரன்ஸ். அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏங்க நான் டெய்லி துணி தைக்க போறேன், டெய்லி 5 ரூபா கொடுப்பாங்க, வெட்டி கொடுத்து தைச்சு கொடுத்தா அவன் ரொம்ப ஏழ்மையினுடைய எட்ஜில் இருப்பான், அவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க. LIC இன்சூரன்ஸ்ல ஒரு பாலிசி போடுங்க, ஒரு மாசம் ஒரு 10 ரூபா 20 ரூபா, அப்பெல்லாம் 10 20 ரூபா பெரிய விஷயம், 10 ரூபா 20 ரூபா கட்டணும்னா நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வரும் ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து அவர் சொல்லுவாரு, நான் இறந்து அதுல வர்ற பணம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்பாரு. அதே டயலாக் கடைசியில அந்த அம்மா இறந்துருவாங்க. அப்ப சொல்லுவாரு, அன்னைக்கு நீ பாலிசி போட சொன்ன, நான் இறந்து அந்த காசு உனக்கு வேணுமான்னு கேட்டேன், ஆனா இன்னைக்கு நீ இறந்து எனக்கு அந்த காசை கொடுத்துருக்கிற, இதுக்குதான் நீ அப்படி சொன்னியா கேட்டையான்னு கேட்பாரு. சார் உண்மையிலேயே ஒவ்வொரு மனைவியை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் அதை மகத்தான கருத்தா எடுத்துக்கணும் சார். வசன கருத்தா வந்து பஞ்சு அருணாசலம் அவர் தான் தயாரிப்பாளர். அவர் வந்து திரையில ஒரு பிரபலமான ஒரு நபர், எல்லாருக்கும் தெரியும். அது கவிஞர் கண்ணதாசனுடைய அண்ணன் பையன். பெரிய பெரிய டைரக்டர்லாம் அவர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்களாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு கதை மன்னன் மாதிரி அவர் எழுதுறதுல அவர் ஒரு வித்தியாசமான ஒரு நபர், சாதனையாளர் அவர்லாம். சார் இந்த படத்துல நெஞ்ச தொடர பல வசனங்கள் இருக்கு சார். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை,
புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இந்த டைலாக் வந்து பல விஷயங்களை வந்து ஒரே வார்த்தையில சொல்லுது. தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாமா. அச்சகத்தின் ஓனர் வந்து ரஜினிக்கு சமாதானம் சொல்லும்போது, இவ்வளவு சின்ன வயசுல நீ இவ்வளவு குடும்ப பாரத்தை சுமக்குறியப்பா, கடவுள் உனக்கு வந்து இவ்வளவு சோதனையை கொடுக்குறாருன்னா பின்னாடி உன்னை வேற ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு தயார் பண்றாருப்பான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்து அந்த முதலாளி வந்து ரஜினிக்கு சொல்லல, நம்ம எல்லாருக்கும் தான் சொல்றாரு. யாரெல்லாம் சின்ன வயசுல அதிகமான கஷ்டங்களை சந்திக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பெரிய விஷயத்துக்கு கடவுள் தயார் பண்றாரு அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த அந்த படத்துல சொல்றாங்க. இந்த படத்துல ஒரு 3 வசனம் ரொம்ப என் உள்ளத்தை தொட்டது. நிலைமைக்கு தகுந்த மாதிரி சாதாரண மனுஷனா ஆண்டவன் என்ன படைக்கல, உள்ளத்துல உணர்ச்சிகளை வச்சுக்கிட்டு நிலைமைக்கு தகுந்த மாதிரி எனக்கு நடிக்க தெரியல. அதாவது வாழ்க்கையில எனக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்க தெரியலன்றது அவ்வளவு அருமையா சொல்லுவாரு. அடுத்து மனைவி சொல்லுவா, உங்களை நீங்க ஏன் மாற்றிக்க கூடாதுன்னு கேட்பா. அப்ப சொல்லுவாரு, தண்ணீரோட நிறம் எப்பவுமே ஒண்ணுதான், அது விழற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாத்திக்கும். அது மாதிரி நம்மளால வந்து நல்ல குணங்களை இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க முடியாது. அடுத்து ஒரு மனிதன் பிறக்கும் போது யாருமே ஞானியா பிறக்கறதில்ல. அவன் வாழ்க்கையில அடிபட்டு அடிபட்டு அவன் உணர்றான் பாருங்க, அப்பதான் அவன் ஞானியா மாறுறான். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகளை ரொம்ப அருமையா வசனத்துல சொல்லுவாரு. அவர் மனைவி வந்து அந்த தீயில கருகி இறக்குற நிலைமையில இருப்பாங்க. மடியில போட்டுக்கிட்டு அவரு அழுவாரு. அந்த சீன் வந்து அவரை வில்லனாவோ அவரை ஒரு பெரிய ஹீரோவாவோ பார்த்த அத்தனை பேரும் ஒரு சாதாரண ஒரு குடும்ப தலைவனா பார்த்தது இந்த அந்த காட்சி. நாம் யாரால் வாழ வைக்கப்பட்டோம், அவங்கள நம்ம என்னைக்குமே அவமானப்படுத்தக்கூடாது, அவங்கள நம்ம என்னைக்குமே கைவிட்டுறக்கூடாது, அவங்கள கை தூக்கி விடணும் அப்படின்ற ஒரு நீதியை வந்து இன்றைய இளைஞர்கள் உணர வேண்டிய ஒரு பாடத்தை இந்த படம் வந்து சொல்லும். சொல்லும். அதுக்காகவாது இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பா. 2 விஷயம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த ஒரு வித்தியாசமான நடிப்பை பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த படத்தை பார்க்கலாம். இது ஒரு திருப்பியும் சொல்றதுன்னா இது ஒரு படம் அல்ல, பாடம். நண்பர்களே, இந்த படத்தோட விமர்சனங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்க வருவது சேலம் KR சாமி மற்றும் SS ஜெயமோகன். சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.